அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது. அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பதை பாஜக ஏற்காது என்றும், விஜய் ஒரு மணி நேரம் கூட வெயிலில் இருக்க மாட்டார், கேரவனில் தான் இருப்பார், திமுகவை அரியணையிலிருந்து நிரந்தரமாக அகற்ற வேண்டுமானால் வலுவான கூட்டணியே தேவை என்பதை பாஜக முடிவு செய்து அதற்கான தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. பாஜக அதிமுக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை இணைக்கும் முயற்சியில் பாஜக வெற்றி பெற்றுவிடும் என்று கூறப்படுகிறது. விஜய் பாஜகவை எதிர்த்து பேசினாலும் அக்கட்சியில் உள்ள ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா ஆகிய 3 பேருமே திமுகவை எதிர்ப்பதுதான் முதன்மையான லட்சியமாக கொண்டுள்ளனர். திமுகவிடமிருந்து எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அதிமுக பாஜக என்ற பலமான சக்தி வேண்டும் என்று விஜயிடம் வலியுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக விஜயின் தாவேகா விசிகா என்ற கூட்டணியை ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே கையில் எடுத்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இப்போது பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தால் தானாகவே விடுதலை சிறுத்தைகளும் வந்து விடுவார்கள் என்பது எடப்பாடியின் அரசியல் வியூகமாக உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவில் இருந்து வெளியேறினால் இடதுசாரி கட்சிகளும் வெளியேறி விடுவார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகனும் வெளியே வந்து விடுவார் என்றும், பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். அது மட்டுமல்ல, சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெறுவதற்கு விஜயை தங்களிடம் கொண்டு வர பாஜக அதிமுக இரு கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆனால் விஜய் கேட்பது 100 தொகுதிகள், மீதமுள்ள 134 தொகுதிகளை வைத்து கொண்டு என்ன செய்வது என்றும், மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் தர வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதிமுகவுக்காக 150 தொகுதிகளை வைத்து கொண்டு மிச்சமுள்ள 84 தொகுதிகளை அனைவருக்கும் பிரித்து தர திட்டமிட்டு உள்ளனர். 112 தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் முதல்வர் ஆவதற்கு யாரிடமும் கையேந்த வேண்டி இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமியின் திட்டமாக உள்ளது. தேமுதிக, பாமக, பாஜக, அதிமுக, விஜய் கூட்டணி அமைத்தாலும் இதில் பாமக தேமுதிகவுக்கு வெறும் 1.5% வாக்கு மட்டுமே உள்ளது. மேலும் பாமகவுக்கு அப்பா மகனுக்கும் மோதல் போக்கு வெடித்துள்ளது. அதனால் பாமக தேமுதிக என்பது 2026 தேர்தல் ஒரு லேபிள் மட்டுமே, ஓட்டு வங்கி என்பது குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு இருக்காது எனவும் கூறப்படுகிறது. அதிமுக, பாஜக, விஜய், நாம் தமிழர் கட்சி இந்த 4 கட்சிகளுக்கு மட்டுமே ஓட்டு வங்கியாக பார்க்கப்படுகிறது. மெகா கூட்டணியை பாஜக நம்பிக்கொண்டிருக்கிறது. காரணம், ஏற்கனவே நாடாளுமன்றத்திலும் திமுகவிடம் பாஜகவுக்கு சண்டை, அரசியலிலும் திமுகவிடம் பாஜகவுக்கு சண்டை, தென் மாநில அரசியலுக்கு வழிகாட்டியாக இருப்பதும் திமுக தான். எனவே திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிட்டால் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு அதிக தொல்லைகளை கொடுப்பார்கள் என்று பாஜக நினைக்கிறது. அதனால்தான் வலுவான கூட்டணியை தயார் செய்து கொண்டிருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 30க்குள் கூட்டணி அமைய வேண்டும் என்று கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாஜக அறிவுறுத்தி உள்ளது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிடும். சீமானும் ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருக்கிறார். இதனால் திமுக அரசியலில் ஆட்டம் கண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் தனித்து நின்றால் மட்டுமே திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்றும், அதிமுகவுடன் சென்றால் திமுக ஓட்டு பிரிந்துவிடும் என்றும், திமுகவுக்கு இப்போதுள்ள மிகப்பெரிய பிரச்சனையே அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் காரணம். திமுகவில் வலுவான கூட்டணி இப்போதைக்கு இல்லாமல் வலுவிழந்து விட்டது. சிபிஎம் 1%, சிபிஐ 1%, வைகோவின் மதிமுகவுக்கு பெரியதாக வாக்குகள் இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கும் குறைவான வாக்கு சதவீதம் தான் உள்ளது. எனவே திமுக கூட்டணி பலவீனமாக உள்ளதாகவும், திமுக கூட்டணி உடைந்தால் மேலும் பலவீனம் அடைந்து 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்ட படுதோல்வியை போன்று 2026லும் படுதோல்வி ஏற்படும் என்றும் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் மீண்டும் சேர முடியாத நிலையில் புதிய அரசியல் கட்சி தொடங்கும் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளார். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக கூட்டணியில் இணையவில்லை என்றால் தாவேகாவில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இல்லை என்றால் சிறிய கட்சிகளுடனும் சமூக அமைப்புகளுடனும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் தள்ளப்படுவார் என்று கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.